இருக்கக்கூடிய மாவட்ட செயலர்கள்ட்ட நியூஸ் வாங்கி தான் நான் சொல்றேன், பொய் கிடையாது. மார்ச் மாசம் தமிழ்நாடு முழுக்க அவன் சுற்றுப்பயணம் மேற்கொள்றான். நல்லா கவனிச்சிக்க, மார்ச் 2ல இருந்து மார்ச் 8க்குள்ள, சரியா? மார்ச் 2 இல்லைன்னா மார்ச் 8ஆம் தேதி, ஓகேவா? இந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ள தான், அதாவது மார்ச் 15க்குள்ள அவன் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் விஜய் வந்து பண்றான். என்ன, இன்னைக்கு ஒரு மளிகை கடையில ஒரு முட்டையோட விலை 6 ரூபான்னு நினைக்கிறேன். 6 ரூபாயா 6 ரூபா 50 காசு நினைக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாத. என்ன, மொத்தமா கூட்டு முடிச்சா எல்லாரும் சேர்ந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று ரெடி பண்ணி அதுல எல்லாத்தையும் பணத்தை போட்டு ஒரு பல லட்சம் ரூபாய்க்கு முட்டையை வாங்கிடும். என்ன குருலே? இது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதா ஒரு சேவை. என்ன, நாமக்கல் மாவட்டத்தில் இந்த ரேட்டுக்கு எடுத்துருவோம். ஹோல்சேல் ரேட்டுக்கு எடுத்துட்டு, நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ரொம்ப ஃபேமஸ். என்ன, நமக்கு தெரிஞ்ச பையன் இருக்காங்க, பண்ண இருக்கு. என்ன, அழி போன முட்டைனா அது ஒரு ரேஞ்சு 7 ரூபா வருது, அதுல 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்றேன்? ஒரு லாரியில மொத்தமா வந்து இறக்குற மாதிரி வச்சிடறேன். அப்படியே நாமக்கல் மாவட்டத்தில் எப்ப நான் ஒரு 10 எடுத்துக்கிறேன், எப்ப நான் ஒரு 10 எடுத்துக்கிறேன், எல்லாரும் வாங்கி வச்சு வரும். பீஸ் அழகா வரும். வண்டி மேல வந்து பாடி தெரியுற மாதிரி வரும். என்ன, சும்மா விடுற இல்ல சொர்ரு சர்ரு 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 சர்ருன்னு இறங்கணும். மண்டையில வந்து அவன் தோப்பா வைக்கிறதுக்கு 4 நாள் ஆகணும். என்ன, T69 என்னன்றது அவன் மண்டையில ஆபாய் போட்டு காட்டிருங்க போதும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இது இன்ஸ்டாவில் பேசுனானுங்களா இல்லை வாட்ஸ்அப்பில் பேசுனானுங்களான்னு தெரியல. இது வந்து அரசியலில் இருக்கிறவனுங்களா இல்லை சினிமாவில் இருக்கிறவனாலும் தெரியல. ஆனால் நீ வீசிப்பாரு, நான் ஒரு வெறித்தனமான விஜய் ஃபேனு, நீ வீசிப்பாரு. இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் தெளிவாக பார்த்த மாதிரி அஜித் ஃபேன்ஸ் மாதிரி தெரியுது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே கிடையாது. அதாவது உங்களோட வன்மம் தெரியுது. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் ஃபேன்ஸ் விடாமுயற்சியை விட்டு கொடுக்கல. கரெக்டாக பேசியிருந்தாங்க படம் நல்லா இருக்குது அப்படின்னு. உங்கள் ஃபேன்ஸ் மட்டும்தான், அதாவது அஜித்தை ரசிக்கிறவங்க மட்டும்தான் உங்கள் படத்தை, அதாவது அஜித்தோட படத்தை கேவலமாக பேசியிருக்காங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது அஜித் ஃபேன்ஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த விஷயத்துக்கும், அதாவது விடாமுயற்சி தோல்வி ஆனதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதான் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உசுரோடு இருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தன் வெறித்தனமான விஜய் ஃபேன்ஸ்லாம் இங்கே நிறையா பேர் இருக்கிறானுங்க, பார்த்துக்குங்க. தேவையில்லாத வேலையை பண்ணி அப்புறம் கை காலை இழந்துடாதீங்க. அதுதான் சொல்கிறேன். நான் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் விஜய்க்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன். ஏன்னா வெறித்தனமான விஜய் ஃபேன் நான்.